பயர்சனுடைய வாழ்க்கை வரலாறு வீலத்ராஜ் படம் ரொம்ப சென்சேஷனல். அது அந்த கூட அந்த குனிராமன் ஜட்ஜ் இருந்தார்ல, அவருக்கு குனிந்தராமன் பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா கல்லு விசிறின போது இவர் இறங்கின போது நான் பார்க்கல குனிஞ்சுக்கிட்டான்ட்டாரு. பெண் கல்விக்கு ஒரு சரித்திரத்தை மாற்றி அமைச்ச ஆள் வந்து சென்னை மாநகரத்தில் அவரு. பெண் கல்விக்காக VL எத்திராஜ் வந்து தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையுமே வந்து அர்ப்பணிச்சாரு, கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அவர் மிகவும் பிரபலமான வழக்கறிஞராக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பணியாற்றினாரு, திகழ்ந்தாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் சில முக்கியமான வழக்குகள் எல்லாம் பிரபலமான வழக்குகளை கண்டிப்பாக அவர் ஆஜராகி வாதிட்டு இருக்கணும். அவர் எந்த மாதிரியான வழக்குகளில் வந்து அவர் ஆஜராகியிருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்களேன் சார். அந்த காலத்தில் ஒரு ஜட்ஜ் இருந்தான், பயர்ஸ்னு ஒரு ஜட்ஜ் இருந்தான். வார் டைமில் அவன் எல்லாரையும் உள்ளதல்றது தான் வேலையை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கும்போதும். இவர்கிட்ட இவர் இருந்தால் கூட இவர்கிட்டையும் அவன் ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணால் MK தியாகராஜ் அவருடைய ஜாமீன் பெட்டிஷன் வந்தது, அதை அலோவ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு தியாகராஜ் வேறு உள்ளே போட்டுன்ட்டான். ஸோ தியாகராஜ் வேறு உள்ளே போட்டாங்க. இவன் கூட ஒரு ஜட்ஜை உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறார் கீழ்பாக்குக்கு. அந்த மெட்ராஸ் மெடிக்கல் ஃபோர்ட் ஸ்டேஷன் இருக்குல்லங்க, அதுக்கு எடுத்து அவர் ரைட்டில் திரும்புகிறார். கார் அவரே ஓட்டுறாரு, பயர்ஸே ஓட்டுறாரு. ரைட்டில் திரும்பும்போது அங்கே பசங்க கல் வீசுறாங்க, குவிட் இண்டியா மூமெண்ட்டு. ஆனால் இவர் கீழே இறங்கி ஒரு பையனை ரிவால்வர் எடுத்து அடிச்சார், ஒரு பையன் அவுட்டு. நான் ஃபயர் பண்ணி அவுட்டு. கூட வந்து என்னுடைய ப்ரொஃபஸராக இருந்தவருடைய ஃபாதர், அவர் குனிராமன் ஒரு ஜட்ஜு, அவர் கூட உட்காந்துருக்காரு. அவர் கல் வீசுறவனு குனிஞ்சிக்கிட்டார் கீழே. இவர் இறங்கி என்ன பண்ணாருன்னு பார்க்கல, அங்கே யார் விசுறாங்கன்னு அவர் பார்க்கல. நேச்சுரல் ஆல்சோ. அப்போ உழுதுனா இவர் என்ன பண்ணார், போலீஸ் விசாரிச்சது, கேஸை விசாரித்த உடனே பெரிய பாரில் பெரிய தகராறு ஆகி அந்த காலத்தில் அவருக்கு போஸ்டிங்கே போடல. கொடுப்பாங்கல்ல வேலை செய்கிறதுக்கு லிஸ்ட் போடுவாங்கல்ல, அவர் லிஸ்ட்டே போட மாட்டேன்ட்டார் சீஃப் ஜஸ்டிஸ். அவர் லிஸ்ட்டு போடாமல் இருந்தார். அவர் வந்து அவருக்கு அப்போல்லாம் ப்ரொசீஜர் வேறு. சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு பேர். அவர்கிட்ட டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்தது. VL எத்திராஜ் தான் அவருக்கு அப்பீர் ஆகிறார். VL எத்திராஜ் அவருக்கு அப்பீர் ஆகி கொலவருக்கு ஃபயர் அவுட்டு பையன். அவன் பயர்ஸ்னு பேர். அவன் ரொம்ப பிரபலமான வழக்கு. ஏன்னா அவர் 2 விதத்தில் தியாகராஜ பாதர் உள்ளதல்னு. அப்புறம் இந்த கேஸில் மாட்டினார். மாட்ட உடனே இவர் என்ன பண்ணார், இவர் தான் பேர் ஆகிறாரு. இந்த எக்மோர் கோர்ட்டுக்கு தான் கொண்டு வராங்க, எக்மோர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜாமீனில் வெளியே எடுக்கிறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜியே அவர் வந்து மரியாதையாக வந்து அவர் வந்து அப்போ தான் கேட்குறாராம் வித்ராஜை பார்த்து, அது என்ன போலீஸ்காரர் ரெக்கார்டுகள்லாம் இவ்வளோ மோசமாக எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. நீ இதை வச்சு தானே நிறைய பேரை உள்ள தள்ள நாங்கள், அதனால் இப்போ தெரியுதா எவ்வளோ போலீஸ்காரெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது. அப்புறம் அவருக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸு. அந்த கூட இருந்த குனிராமன் ஜட்ஜ் இருந்தார்ல, அவருக்கு குனிந்தராமன் பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா கல் வீசின போது இவர் இறங்கின போது நான் பார்க்கல குனிஞ்சுக்கிட்டான்ட்டார். ஆமாம், அவன் கல் வீசிட்டான். இவர் கீழே இறங்கின ரிவால்வர் எடுத்து அடிக்கிறாரு, இவர் குனிஞ்சுக்கிட்டார். அது வந்து அவர் குனிந்தராமன் பேர். அது எவன் பேசுகிறா, இவர் சுட்டாராங்கிறதுலாம் வேறு, அது இவர் சுட்டது தான், அது வேறு சமாச்சாரம். பட் என்ன ரைட், அவன் கல் விசுறதுனால வேறு வழி இல்லாமல் இவர் சுட்டுட்டாரு. இல்லைன்னா இவருக்கு உயிரை ஏதோ ஒரு டிஃபென்ஸ், எத்திராஜுக்கே தெரிஞ்ச டிஃபென்ஸ் எல்லாம் எடுத்து பலமாக பேசி அந்த ஆளை வெளியெடுத்தார், கஷ்டப்பட்டு வெளியெடுத்தார். அவர் போய் டிஸ்சார்ஜ் ஆனோன்னா ஹைகோர்ட்டுக்கு திருப்பி போகிறாரு, உட்காந்துருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ் போஸ்டிங் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்புறம் எத்திராஜ் சொல்லியிருக்கார், நீ இனிமேல் இங்கே ஒன்றும் இங்கே பார்லெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, என்ன இருந்தாலும் நீ இங்கே இருக்காத. நான் லாங் லீவில் போய் அப்படியே ரிட்டையர் ஆகிட்டேன், இங்கிலாண்டுக்கு போயிட்டான். அதுதான் அவருடைய பயர்சனுடைய வாழ்க்கை வரலாறு. VL எத்திராஜ் படம் ரொம்ப சென்சேஷனல். அது நீதிபதி பெயர்ஸ் ஆங்கிலேயரான இவரது பெயரை கேட்டாலே அக்காலத்தில் நீதித்துறையே அலறும்.
கோவை திருச்சி மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய பெயர்ஸ் 1942 சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனார். இவரது காலத்தில் பணியாற்றிய வழக்கறிஞர்களும் நீதித்துறை ஊழியர்களும் நீதிபதி பெயர்ஸை பிரச்சனைக்குரிய குழந்தை என பட்ட பெயர் சூட்டி அழைத்துள்ளனர். சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர்களை, குற்றவாளிகளை சிறையில் பிடித்து தள்ளுவதில் தீவிர ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் இந்த வெள்ளைக்கார நீதிபதி. பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதரை சிறைக்கு அனுப்பி வைத்த நீதிபதியும் இவர்தான். இப்படி பெயர் வாங்கிய நீதிபதி பெயர்ஸுக்கும் ஒரு சிக்கல் வந்தது. 1946 சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த காலம். அந்த ஆண்டு பிப்ரவரி 25 ஹைகோர்ட்டில் இருந்து கோட்டை ரயில் நிலையம் செல்லும் சாலை வழியாக நீதிபதி பெயர்ஸ் தனது காரை ஓட்டிக்கொண்டு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தன் வீட்டிற்கு சென்றார். அவருடன் காரில் சக நீதிபதியான குன்ஹி ராமன் உடன் சென்றார். மாலை நேரத்தில் கோட்டை ரயில் நிலையம் முன்பு விடுதலை போராட்ட வீரர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வெள்ளைக்கார நீதிபதி காரை பார்த்ததும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் ஆவேசத்தில் கற்களை வீசினர். உடனே பெயர்ஸ் காரை விட்டு இறங்கி தன் ரிவால்வரை எடுத்து கூட்டத்தை நோக்கி சுட்டார். அதில் 17 வயது சிறுவன் குண்டடிப்பட்டு சுருண்டு விழுந்து பலியானான். நீதிபதி பெயர்ஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதும் அவர் கைது செய்யப்படவில்லை. இதை கண்டித்து சென்னை ஹைகோர்ட் வக்கீல்கள் சங்கம் தீர்மானம் இயற்றியது. சென்னை ஹைகோர்ட்டின் அப்போதைய தலைமை நீதிபதி லயோனல் லீச்சை சந்தித்து தீர்மானத்தை கொடுத்த வழக்கறிஞர்கள் நீதி பரிபாலன் செய்ய பெயர்ஸ் நீதிபதியை அனுமதிக்க கூடாது என்று முறையிட்டனர். அதை ஏற்றுக்கொண்ட லயோனல் லீச் நீதி பரிபாலனம் செய்ய பெயர்ஸ் நீதிபதியை அனுமதிக்கவில்லை. உள்நோக்கமில்லாத கொலை குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 1946 மார்ச் 28 கைது செய்யப்பட்டார் நீதிபதி பெயர்ஸ். எழும்பூர் தலைமை மாஜிஸ்ட்ரேட் முன்பு மாலை 6 மணிக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். தலைமை மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்த SM ஹாசன் என்பவர் 6 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்தார். 2 வெள்ளைக்காரர்கள் நீதிபதி பெயர்ஸுக்கு ஜாமீன் உத்தரவாதம் கொடுத்தனர். இந்த கொலை வழக்கில் நீதிபதிகள், வக்கீல்கள் என 33 பேர் சாட்சியம் அளித்தனர். பெயர்ஸுக்காக மூத்த வக்கீல் VL எத்திராஜ் ஆஜராகி வாதிட்டார். பெயர்ஸ் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரம் இல்லை என கூறி அவரை வழக்கிலிருந்து விடுவித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. வழக்கிலிருந்து விடுதலையான போதும் நீதிபதியான பெயர்ஸை நீதி பரிபாலனம் செய்ய அனுமதிக்கவில்லை. கடைசி வரை நிர்வாக ரீதியான பணிகளை செய்து வந்த நீதிபதி பெயர்ஸ் இறுதியில் ஓய்வு பெற்று தன் சொந்த நாட்டுக்கு திரும்பிச் சென்றார். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.